வணக்கம். உண்மையான ஒழுக்கம்னா என்ன? அத பத்தி அருண்கிற ஒரு ராணுவ வீரரோட கதையிலிருந்து இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு மனுஷன நிஜமாவே உயர்த்துவது எது? அவரோட பதவியா இல்ல அவரோட ஒழுக்கமா? இதுக்கான பதில அருணோட வாழ்க்கையில பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்தே அதிகாலையில எழறது, பொறுப்பா நடக்கிறதுன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். புகழோ பதவியோ முக்கியமில்ல, கடமையும் ஒழுக்கமும் தான் ஒருத்தனை உயர்த்தோன்னு அவங்க அப்பா சொன்னது அருண் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. காலம் போச்சு. இதையே நற்பண்புகளோட அருண் நம்ம நாட்டு ராணுவத்துல ஒரு சிப்பாயா சேர்ந்தான். அது ஒரு பெரிய மைல்கல். மத்தவங்க குறுக்கு வழி தேடினப்போ அருண் மட்டும் எந்த சலனமும் இல்லாம தாம் வேலையிலையும் ஆயுதங்களை பராமரிக்கிறதுலயும் குறியா இருந்தான். முகாமில திடீர்னு ப்ரமோஷன் அறிவிப்பு. எல்லாரும் அதிகாரிகளை ஐஸ் வைக்க ஓடினாங்க. ஆனா அருண் ரொம்ப கூலா அமைதியா இருந்தான். இத பார்த்து அவன் நண்பன் ரவிக்கு ஒரே ஷாக். டே அருண், உனக்கு ப்ரமோஷன் வேண்டாமா? ஏன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிற கேட்டான். அதுக்கு அருண், நண்பா, உண்மையான பெருமை பதவியில இல்ல, நம்மோட ஒழுக்கத்துல தான் இருக்கு. கடமைய சரியா செஞ்சா போதும்னா. ஆனா பாருங்க, கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். திடீர்னு எல்லையில ஒரு பயங்கரமான புயல் தாக்க ஆரம்பிச்சது. சும்மா இல்ல, கொட்டி தீர்க்கிற மழை, உறைய வைக்கிற குளிர், எல்லை பாதுகாப்புக்கு அது ரொம்பவே முக்கியமான ராத்திரி. மத்தவங்க குளிருக்கு பயந்து ஓடி ஒளிய, அருண் மட்டும் கொற்ற மழையில சிலையா நின்னு எல்லைய பாதுகாத்தான். கிரேட் இல்ல? அந்த இருட்டுல சில ஊடுருவல்காரங்கள பார்த்ததும் டக்குன்னு எச்சரிக்கை மணி அடிச்சு ஒரு பெரிய ஆபத்து அருண் தடுத்து நிறுத்தினான். மறுநாள் காலையில முகாமுக்கு வந்த உயர் அதிகாரிகள் நடந்த இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சிட்டாங்க. அதிகாரி நேரா அருண் கிட்ட வந்து, இவ்ளோ கடுமையான புயல்லையும் நீ ஏன் உன் இடத்த விட்டு நகரலன்னு கேட்டார். கடமைய செய்யறது என் பொறுப்பு சார், ஒழுக்கத்தை விட்டுட்டா நான் ஒரு சிப்பாயே கிடையாதுன்னு அருண் கெத்தா பதில் சொன்னான். அவன் நேர்மைக்கு கிடைச்ச செம்ம வெற்றி இது. அருணுக்கு சிறந்த சிப்பாய் விருது மட்டும் இல்ல, ப்ரமோஷனும் கிடைச்சது. உண்மையா உழைச்சா வெற்றி தானா தேடி வரும்னு அவங்க அப்பா சொன்னத அந்த விருது வாங்கும்போதும் அருண் மறக்கல. இந்த ஒரே சம்பவத்தால மொத்த ராணுவ முகாமுக்கே அருண் ஒரு பெரிய ரோல் மாடலா மாறிட்டான். பாத்தீங்களா? ஒழுக்கமும் கடமையும் தான் ஒருத்தரை உயர்த்தும். இதை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எங்க நீங்க பயன்படுத்த போறீங்க? யோசிங்க.